பொற்றமிழ் பொங்கி வழியும் பொதிகை தமிழ் மன்றத்திலே நற்றமிழ் சாற்றும் நடுவர்களின் முன்னிலையிலே வள்ளுவம் தன்னை வாழ்த்த வந்திருக்கிறேன். அனைவருக்கும் அன்னை தமிழினிலே என் அன்பு வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். என் பெயர் சோபியா பிரபாவதி. நான் தமிழ் துறையிலே முதுகலை பட்ட படிப்பினையும் ஆசிரிய பயிற்சியிலே இளங்கலை பட்ட படிப்பினையும் நிறைவு செய்துள்ளேன். நான் தெரிவு செய்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் குரல் இன்பம் என்பது. என் குரலுக்கு இன்பமாய் இருக்கும் குரல் இன்பத்தை நான் எப்படி புறம் தள்ளுவது? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று முண்டாசு கவி பாடினான் என்றால் வள்ளுவத்தின் மாண்பு அத்தகையது. அணுவை பிளந்து ஏல் கடலை உள்புகுத்தி குறுகத்தரித்த குரல் என்று ஆகச்சரியாக சொல்லி இருக்கிறாள் அவை. குறுகத்தரித்த குரலை நான் குறுகிய காலத்தில் சொல்வது என்பது இயலாத காரியம்தான். இருந்தாலும் நான் முயற்சி செய்கின்றேன். திருக்குறள் 1330 குறள்களையும் 133 அதிகாரங்களையும் கொண்டது. முப்பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியதால் இது முப்பால். ஈரடிகளால் ஆனதால் ஈரடி நூல். பாவகையிலே குரல் வெண்பா, வெண்பாவின் ஓசை செப்பலோசை. திருக்குறளிலே மொத்தம் 42,194 எழுத்துக்கள் உள்ளன. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247இல் 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. இத்தகைய சிறப்புகள் கொண்ட திருக்குறளிலே ஒரு சில நல்ல கருத்துக்களை மட்டும் உங்கள் முன் எடுத்து வைத்து திருக்குறளின் பெருமையினை பறைசாற்ற நான் ஆசை கொள்கிறேன். திருக்குறளின் அறிவுடைமை என்ற அதிகாரத்திலே முதல் குறள் முத்தான குறள் இப்படியாக சொல்லுகிறது: அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் என்று. இந்த குறளின் பொருள் என்ன தெரியுமா? அறிவு என்பது ஒருவனுக்கு அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி என்கிறார் திருவள்ளுவர். அறிவு என்பது உள்ளே புகுந்து பகைவன் கூட அழிக்க முடியாத கோட்டை போன்ற பாதுகாப்பை தருகிறது என்கிறது திருவள்ளுவம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனை பேர்களுடைய வாழ்க்கையோ அறிவு என்பது இல்லாததனால் அழிந்து போகின்ற காரியங்களை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இது ஒரு தக்க சான்று பகர்கிறது. எனவே நாம் அறிவு என்கிற காரியத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று திருவள்ளுவரால் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். அடுத்ததாக என் மனம் கவர்ந்த குறள்: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருளை காண்பது அறிவாகும். இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே காண்கின்ற கேட்கின்ற எல்லாவற்றையும் உண்மை என்று நம்பி தன் வாழ்வை சீரழித்துக் கொண்டவர்களின் கதைகள் ஏராளம் ஏராளம். எனவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதிலே நாம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வள்ளுவத்தை நாம் வாழ்வியல் பாடமாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக வள்ளுவன் இப்படி சொல்கின்றான்: என் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவே என்று. எந்த ஒரு செய்தியினையும் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய மனம் ஏற்கின்றவாறு, அவர்களுடைய மனம் அதிலே புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடையும் முறையிலே நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் மட்டுமே நாம் சொல்கின்ற கருத்துக்களும் செய்திகளும் அவர் மனதிலே சென்றடையும். அதே சமயத்தில் பிறர் கூறுகின்ற வார்த்தைகளில் உள்ள செய்தியின் நுண்மையான பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும் என்று அறிவுறுத்துகிறான் வள்ளுவன். அடுத்ததாக அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே அரண் என்பது என்ன என்று திருவள்ளுவம் அழகாக எடுத்துரைக்கிறது. சிறப்பினும் செல்வமும் ஈனும் என்று. சிறப்பையும் செல்வத்தையும் ஈன்கின்ற ஒன்று இருக்குமானால் அது அறம் மட்டும்தான் என்று வள்ளுவர் அறிவுறுத்தி கூறுகிறார். சிறப்பையும் செல்வத்தையும் ஒருவனுக்கு கொடுக்கின்றது அறம் மட்டும்தான் என்பது எத்தனை ஆகச்சரியான வார்த்தை. நாம் ஒருவேளை நினைக்கலாம், அரண் செய்யாதவர்கள் கூட, அற வழியில் பொருள் ஈட்டாதவர்கள் கூட மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று. ஆனால் என்றும் அது உண்மையாகாது. அதற்கும் திருவள்ளுவத்திலே பதில் உண்டு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது: அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்று. அறத்தால் வருவதுதான் இன்பம், மற்ற எல்லாம் துன்பங்கள் என்று வள்ளுவன் கூறுகிறான். மேலும் அறத்துக்கு வள்ளுவன் அழகான ஒரு விரிவுரையை தருகின்றான். என்ன தெரியுமா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று சொல்லுகிறான். ஒருவன் அறம் செய்ய வேண்டுமானால் அந்த அறம் என்பது மனத்துக்கண் மாசிலனாய் அவன் வாழ்வதுதான் என்கிறது திருவள்ளுவம். மணிமேகலையை போய் நாம் கேட்போமானால் அறம் என்றால் என்ன என்று அவள் கூறுவாள். வறியவர்களுக்கு பசி துன்பம் போக்குவதுதான் என்று இங்கே வள்ளுவன் கூறுகிறான். அறம் என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்று. அடுத்ததாக ஒழுக்கத்தை உயிரின மதித்து குறள் போற்றுகின்றது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. இந்த குறளை படிக்கின்ற போதெல்லாம் என் மனக்கண் முன்னே கோவலன் வந்து போவான். எனக்கு ஒரு ஆசையுண்டு. அந்த ஆசையினை இங்கே நான் பதிவிடுகிறேன். கோவலன் கைகளிலே திருக்குறள் கிடைத்திருந்தால் என்று ஒரு கவிதையினை நான் எழுத வேண்டும் என்று
என்று. ஆம், அன்றைக்கு கோவலன் கைகளிலே திருக்குறள் கிடைத்திருந்தால் அவன் கொலைக்களப்பட்டிருக்க மாட்டானோ என்பது என் யூகம். ஆனால் இளங்கோவடிகளை கேட்டால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பார். நான் அந்த வம்புக்கெல்லாம் இங்கே போகவில்லை. ஆனால் ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு உயிரை விட மேலானது என்பது மட்டும் இங்கே நன்றாக திருவள்ளுவத்திலே பிடிபடுகிறது. இதை நாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். அடுத்ததாக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று கூறுகின்றார். ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் கற்றால் மட்டும் போதாது, அதன் வழியிலே நிற்க வேண்டும் என்பதே வள்ளுவத்தின் வலியுறுத்தலாக இருக்கின்றது. படித்தால் மட்டும் நாம் போதாது, அந்த படித்த நூல்களுக்கு தகுந்தாற் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே வள்ளுவத்தின் வலியுறுத்தலாக இருக்கிறது. அதே போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுபோல எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப என்று கூறி எண்ணையும் எழுத்தையும் இரு கண்களாக கொள்ளுகின்றான் வள்ளுவன். கல்வியை இவ்வளவு வலியுறுத்தி கூறும் நூல் வேறு எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. வள்ளுவத்தின் மாண்பு அத்தகையது. இன்றைக்கும் நமக்கு வாழ்வியல் பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற வள்ளுவத்தை நாம் ஒருபோதும் மறக்க இயலாது. அடுத்ததாக பொய்யாமொழி என்ன கூறுகிறான் என்றால், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறுகிறான். ஆம், ஒருவருக்கு கேடில் விழிச்செல்வம் கல்வி, மற்றதெல்லாம் செல்வங்கள் ஆகாது. கல்வி என்பது உயர்ந்த சொத்து என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, என்னதான் நாம் படித்தாலும் எத்தகைய செல்வங்களை நாம் உடையவர்களாக இருந்தாலும் அடக்கம் என்பது நமக்கு இருக்க வேண்டும். அடக்கம் அமரருள் ஊய்க்கும் என்று அடக்கமுடைமையிலே திருவள்ளுவம் அழகாக வலியுறுத்துகிறது. அடக்கம் என்பது எல்லா அடக்கத்தையும் திருக்குறளிலே நாம் பார்க்கலாம். நாவடக்கத்திலிருந்து உணவடக்கத்திலிருந்து வள்ளுவம் கூறாத அடக்கங்களே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அடக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. யாகாவராயினும் நாகாக்க என்ற குறளை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. செல்வம், ஒழுக்கம், அடக்கம், அறம் முதலிய எல்லா காரியங்களையும் திருக்குறள் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இங்கே நாம் உருவப்படத்தில் பார்க்கிறோம் அல்லவா, திருவள்ளுவர். இன்றைக்கு அவருடைய உருவத்தை குறித்த சர்ச்சைகள் நிலவி வருகிறது. ஆனால் திருவள்ளுவருக்கு முதலில் உருவம் கொடுத்து தங்கக்காசு வெளியிட்ட பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவரை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதன் மாதிரி படம் இதுதான். அவர் வெளியிட்ட தங்க காசுகள் இதுதான். அன்றைய சென்னையின் ஆட்சியராக இருந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் வெளியிட்ட திருவள்ளுவர் உருவம் பதித்த தங்க காசு. தமிழ் மீது தான் கொண்ட காதலால் அவர் தன் பெயரை எல்லிசன் என்று மாற்றிக்கொண்டார். இப்படி வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் திருக்குறளின் அருமையை அறிந்திருந்தார்கள், புரிந்திருந்தார்கள். திருக்குறளை தமிழிலே மொழிபெயர்த்தார்கள். இன்றைக்கு ஒரு தமிழ் ஆசிரியராக இங்கே நான் பதிவு செய்கிறேன். மாணவ செல்வங்களே, உங்கள் வினாத்தாள்களிலே வரும் திருக்குறள் குறித்ததான விடைகளை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் நிராகரிக்காதீர்கள். அதனை நிறைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.